சரவணபவ ஜோதிட அறிவாலயம் வழங்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு புதிய அப்டேட். ஒரு அற்புதமான அழகான வகுப்பு மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 8/10/2025 புதன்கிழமையிலிருந்து. இப்போ இந்த பிரசனத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமா, ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ, ஒரு திருமணமாக இருக்கட்டும், புதிய வீடு கட்டலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை என் இடத்துல வாஸ்து குற்றம் இருக்குதான்னு கேட்குறது, இல்லை இடத்துல தோஷம் இருக்குதான்னு கேட்குறது, இல்லை ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த பொண்ணை பார்க்க போகலாமா, வண்டி வாங்கலாமா, இப்படி புதிய புதிய அப்டேட்டுகள். நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலுமே அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட அந்த ஜாமக்கோல் பிரசனத்தை போட்டு பார்த்து இதை செய்யலாம், இது செய்ய வேணான்னு அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு. இந்த வகுப்புல கலந்துக்கலான்னு ஆர்வம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரை கண்டிப்பா தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்துக்குங்க. வணக்கம். நீங்க பிறந்த நட்சத்திரத்துக்கு சில மாதங்கள் உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்யக்கூடிய மாதமாக, தோஷங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக சில மாதங்கள் வரும். நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, திருமணம் பண்றது, ஒரு வண்டிகள் வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, பணம் செய்யப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கிறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை எதையுமே ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. ஏன்? இப்பொழுது நம்முடைய கருத்தரங்கமானது இனிவே துவங்குகிறது. நம்முடைய கருத்தரங்கத்துடைய முதல் பேச்சாளராக நம்ம தான் பேச போகிறோம். இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு அழகான டாபிக் என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக நடைமுறை வாழ்க்கையில் எல்லாருமே, அதாவது இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய புதுசாக வீடு கட்டலான்னு இருக்கக்கூடியவங்க, பொதுவாக ஒரு சுபகாரியங்களை செய்யலான்னு இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே இது ஒரு அற்புதமான ஒரு அழகான ஒரு காணொளி. கண்டிப்பாக இதை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் சில சங்கடங்கள், கஷ்டங்கள் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்துலையும் முன்னேற்றத்துக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். அது என்ன புதுசாக முன்னேற்றத்துக்கு உண்டான அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக எல்லாருமே 27 நட்சத்திரத்தில் ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் தான் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஜனனம் ஆயிருக்கணும். அப்போ உங்கள் நட்சத்திரத்தில் நீங்கள் பிறக்கிறீங்க அப்படிங்கன்னா உங்களுக்குன்ட்டு சில மாதங்கள், நீங்கள் பிறந்த நட்சத்திரத்துக்கு சில மாதங்கள் உங்களுக்கு ஒரு கெடுதல் செய்யக்கூடிய மாதமாக, தோஷங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக சில மாதங்கள் வரும். அப்போ அந்த மாத காலகட்டங்களில் நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நல்ல சுபகாரியங்கள்னா உங்களுடைய அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான நபர்கள் ஒரு கல்யாணம் செய்வதோ, அடுத்தது ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டுறதோ, ஒரு நிலம் வாங்கிறதோ, இல்லை ஒரு நல்ல நிகழ்வுகள், ஒரு நல்ல சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நான் பண்ணுறேன் எனக்காக அப்படிங்கிற விஷயங்களை தவிர்த்துக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அழகான காணொளி இது. நடைமுறையில் நம்ம நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம். நிறைய பேர் ஒரு காரியங்களை துவங்கி, சார் நான் இந்த மாதத்தில் இந்த காரியத்தை துவங்கினா நான் தோத்துட்டேன், இல்லை நிறைய கடன் ஆகிட்டேன், இன்வெஸ்ட் பண்ணி பிரச்சனை ஆகிட்டேன் அப்படின்னு அவங்கெல்லாம் சொல்கிறப்ப என்னென்னா, அதை நம்ம செக் பண்ணி பார்க்குறப்ப அது பர்ஃபெக்டாக இருக்குது. அதனுடைய பதிவு தான் இந்த பதிவு. நோட் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ஜாதகம் பார்க்குறவர்களுக்கும் சரி, அடுத்தவர்களுக்கும் கண்டிப்பாக இது ஒரு பயனுள்ளதாக நீங்கள் சொல்லலாம். அப்போ நட்சத்திரம் என்பது எல்லாத்துக்குமே தெரியும். 27 நட்சத்திரம், அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரம். அதில் ஒவ்வொரு ராசியிலையுமே 3 நட்சத்திரம் இருக்குது. இப்போ மேச ராசின்னு எடுத்துக்கிட்டா, மேச ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் முழு நட்சத்திரமும், பரணி நட்சத்திரம் முழு நட்சத்திரமும், கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் மேச ராசியில் இருக்குது. அப்போ மேச ராசிக்கு உண்டான மாதம் பொதுவாகவே சித்திரை மாதம். மேச ராசிக்கு உண்டான 12 ராசி இருக்குதுன்னா 12 ராசிக்குன்னு ஒரு சொந்தமான மாதம் இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, மேச ராசி, மேச ராசியோடைய அதிபதி நம்ம யாரை சொல்கிறோம்? அந்த ராசிக்குன்னு ஒரு ஓனர் இருக்கார்ல, அவர் செவ்வாய்ங்கிறோம். அந்த ராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரம் யாருன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்கிறோம்? அஸ்வினி, பரணி, கிருத்திகை 1ஆம் பாதம்னு சொல்கிறோம்.
ஆனால் அந்த ராசியுடைய மாதம் என்ன மாதம் அப்படின்னு இருக்கணும்ல. அப்போ அந்த மேச ராசிக்கு உண்டான மாதம் அப்படின்னா அது சித்திரை மாதம். அப்போ அஸ்வினி நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, பரணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்க, கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க, நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் அந்த சித்திரை மாசத்தில், அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உங்களுடைய குழந்தைகளாக இருக்கட்டும், சித்திரை மாசத்தில் ஒரு மொட்டை அடிக்கிறது, அடுத்தது ஒரு பேச்சுக்கு சொல்கிற திருமணம் பண்ண மாட்டாங்க, திருமண காரியங்களை செய்கிறது, ஒரு வண்டி வாகனங்களை வாங்கிறது, புதுசாக வீடு கட்டுறது அல்லது ஒரு நிலம் வாங்கிறது, இப்படி சுப நிகழ்ச்சிகள் என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குதோ அந்த நிகழ்ச்சிகளை இந்த மேச ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதம் அப்படிங்கிறவங்க பண்ணவே கூடாது. அப்போ மேச ராசி அப்படின்னு பர்டிகுலராக எடுத்தால் சித்திரை மாதம் உங்களுக்கு ஆகாத மாதம். அந்த மாதத்தில் எந்த ஒரு சுபகாரியங்களும் அவர்கள் செய்யக்கூடாது. இதை நீங்கள் மனசில் ஆழமாக வச்சுக்கோங்க. இப்போ ரிஷப ராசின்னு இருக்கிறோம். இது மட்டும் இல்லை, மேச ராசிக்கு அந்த ராசியுடைய கிழமை என்ன கிழமை? செவ்வாய்க்கிழமை. அப்போ செவ்வாய்க்கிழமையிலையும் நல்லா புரிஞ்சுங்க, சித்திரை மாசத்திலையும் செய்யக்கூடாது. பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவங்க மேச ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமையிலையும் நீங்கள் எந்த ஒரு காரியங்களையும் செஞ்சால் அந்த காரியங்கள் நிச்சயம் தோல்வியை தழுவும். இதை நம்ம எப்படி சொல்றீங்க? நீங்க, எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அவருடைய ஜாதகத்தில் கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய அந்த பாவம் எத்தனாவது பாவம்? 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அவருக்கு அருமையாக இருக்குது. நிறைய பார்ட்னரோடு சேர்ந்து ஃபைனான்ஸ் பண்ணார். நல்ல ஆஹா ஓஹோ நல்ல பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தில் இருக்கிறார். ஆனால் அவர் தனிப்பட்ட ஃபைனான்ஸ் விடலான்ட்டு இன்னொருத்தரோட சேர்ந்து இந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் இந்த கிழமையில் பண்ணினார். டோட்டலாக நல்லா அந்த ஃபைனான்ஸோட தொழில் நுணுக்கம் தெரிஞ்ச அவர் பணத்தை பூரா வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க. ஐபி நிறைய பேர் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த வேலை செய்யுது அப்படின்னா இது பர்ஃபெக்டாக வேலை செய்யுது. அதை நம்ம கவனமாக புரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது ரிஷப ராசி அப்படின்னா, ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் கிருத்திகை 2, 3, 4, அதுக்கடுத்து ரோஹிணி முழு நட்சத்திரம் இருக்குது, மிருகசீரிடம் 1, 2 பாதம் இருக்குது. அப்போ இந்த ரிஷப ராசியுடைய மாதம் அப்படின்னா வைகாசி மாதம். வைகாசி மாதம் நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, சூப்பரான மாதம். அது இல்லாமல் ஸ்திர மாதம். ஒரு காரியத்தை செஞ்சால் ஸ்திரமாக நின்று அந்த காரியத்தை செய்கிறப்ப, ஸ்திரம்னு என்ன, அப்படியே ஸ்ட்ராங்காக நின்றுக்கிறது, எந்த தடங்களும் வராது, அப்படி ஒரு நல்லா செய்கிறதுங்கிறது ஸ்திர மாதம். அப்போ இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் பொதுவாக ரிஷப ராசிக்கு ஆருங்க. வைகாசி மாதம் எந்த சூழ்நிலையிலையும் நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, வண்டி வாகனம் சேர்த்துறது, பொருளாதாரத்துக்கு ஃபைனான்ஸு இல்லை தொழில் துவங்கிறது, இது மாதிரி நல்ல சுப நிகழ்ச்சிகளை வைகாசி மாதம் நிச்சயம் செய்யக்கூடாது. செஞ்சார்கள்னா கண்டிப்பாக அவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை, விரயம் இதெல்லாம் ஏற்பட்டே தீரும். அது மட்டுமல்ல, வெள்ளிக்கிழமையும் அவர்களுக்கு சிறப்பான பலனை தராது. நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அந்த ராசி வந்து ரிஷப ராசி. ரிஷப ராசியோடைய அதிபதி சுக்கிரன். நம்ம சொல்லுவோம் ரிஷப ராசி அந்த வீட்டோடைய அதிபதி ஆட்சி தானே, ஏன் வெள்ளிக்கிழமை செய்யறதுக்கு என்ன அப்படிம்பாங்க. ஆனால் நீங்கள் வைகாசி மாதம் உள்ள மாதத்துலேயோ இல்லை வைகாசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலையோ ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்க நிறைய கஷ்டங்களை தொழில் ரீதியாக எல்லா ரீதியாகவும் கஷ்டப்படுறாங்க, பார்த்துட்டோம். அதே மாதிரி மிதுன ராசி. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசீரிடம் 3, 4, திருவாதிரை 1, 2, 3, 4 பாதம், புனர்பூசம் 1, 2, 3 பாதம். அப்போ மிதுன ராசி அப்படிங்கிறது ஆனி மாதத்துடைய உள்ள மாதம். அப்போ இந்த மிதுன ராசிக்காரங்க ஆனி மாதத்தில், பொதுவாக ஆனி மாதத்தில் எந்த காரியங்களும் செய்ய மாட்டாங்க.
ஆனால் சில விஷயங்களை செய்வாங்க. சுப நிகழ்ச்சிகள் இல்லைனாலும் வேற மாதிரி ஒரு வண்டி வாங்குறது இது மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்போ ஆனி மாதம் மிதுன ராசிக்காரங்க ஒரு வண்டி வாங்கிறது, ஒரு நிலம் வாங்கிறது, நிலத்துக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, பண ரீதியான விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்கள், வாழ்க்கை துணை ரீதியான விஷயங்கள், இதுக்கு இந்த மாதம் அவர்களுக்கு சிறப்பான மாதங்கள் அல்ல. அவர்கள் நிறைய பிரச்சனையை சந்திப்பாங்க. அதே மாதிரி கடகராசி, கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் புனர்பூஷம் 4, பூசம் 1, 2, 3, 4, ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம். அப்போ கடகராசிக்கு சூன்ய மாதம், அதாவது கெடுதலான மாதம் அப்படின்னாவே அது ஆடி மாதம்தான். அப்போ இந்த ஆடி மாதத்தில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய குழந்தைகளுக்கு மொட்டை அடிப்பாங்க, கெடா வெட்டுவாங்க, பொங்கல் வைப்பாங்க, இது மாதிரி கோயில் விழாக்கள் எல்லாம் அந்த அப்போ இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஆடி மாதத்தில் எந்த சூழ்நிலையிலையும் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடாது. ஆடிப்பட்டம் தேடி வரும்பாங்க, ஆடி வெல்லாமல் பெருக்கெடுத்து ஓடும்பாங்க. ஆனால் கடகராசிக்காரங்களுக்கு பெருக்கெடுத்து ஓடாது. ஏன்னா அவர்களுக்கு அந்த மாதம் சூன்ய மாதம். அதே மாதிரி அதனுடைய கிழமை திங்கக்கிழமை. அப்போ ஆடி மாதத்தில் திங்கக்கிழமையில் எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஒரு நல்ல காரியங்களை செய்யக்கூடாது. செஞ்சாங்கன்னா அது எல்லாமே அவர்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை தராது. ஓகேங்களா? இப்போ அடுத்தது சிம்ம ராசி. மக நட்சத்திரம் 4 பாதம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம் 1ஆம் பாதம். அப்போ அது என்ன மாதம்? ஆவணி மாதம். அப்போ ஆவணி மாதம் நல்ல மாதம் தானே, சூப்பரான மாதம் தானே. அப்படிங்கிறதுக்காக ஆவணி மாதத்தில் எந்த சூழ்நிலையிலையும் சிம்ம ராசிக்காரங்க ஒரு சுப நிகழ்வுகளை நடத்தக்கூடாது. சுப நிகழ்வுகள் என்ன? எல்லாமே நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, திருமணம் பண்ணுறது, ஒரு வண்டிகள் வாங்கிறது, வாகனங்கள் வாங்கிறது, பணம் செய்யப்பட்ட ஒரு பொருளாதார ரீதியாக முன்னேற்றத்தை கொடுக்கறது, இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகளை எதையுமே ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரர்கள் செய்யக்கூடாது. ஏன்? அதுதான் சூன்ய மாதம். அந்த ராசிக்காரங்களுக்கு அந்த மாதம் சூன்யம். அப்போ இந்த சூன்ய மாதத்தில் நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் அந்த ராசிக்காரர்களுக்கு சூன்யமாக போயிடும். சொல்கிறாங்கல்ல, எவனே தெரியல, கிட்டத்தட்ட இந்த 3 மாதமாக தொழில் நல்லா ஜம்முன்னு போயிட்டு இருந்தது. அப்பயும் காரில் போகிறப்ப அடிக்கடி நம்மளை பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருந்தானுங்க, எவனோ வச்சுட்டானாட்டுருக்குறா வசமாக நம்மளுக்கு பில்லி சூனியத்தை சூனியம் பண்ணிட்டானுங்க அப்படிங்கிறாங்கல்ல. அப்போ என்னன்னா இந்த மாதம் இந்த ராசிக்காரர்களுக்கு ஆவணி மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சூன்யம். அந்த மாதம் மட்டும் அல்ல, அந்த சிம்மத்துடைய அதிபதி சூரியன், சூரியனுடைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. அப்போ ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் ஒரு சுப நிகழ்ச்சிகளை தொடங்கக்கூடாது. தொடங்குனா இதெல்லாமே சூன்யமாக தான் போகும். பார்க்கறதுக்கு அழகாக தெரியும், நாகபாம்பு மாதிரி, கொத்துனா விஷம். அதுக்கு எடுத்தது சிம்மத்துக்கு எடுத்தது என்ன ராசி? கன்னி ராசி. உத்திரம், அஸ்தம், சித்திரை 1, 2 இருக்குது. அது என்ன மாதம்? ஆவணிக்கு எடுத்தது புரட்டாசி மாதம். அப்போ கன்னிராசிக்காரங்களுக்கு, கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரங்களுக்கு, நம்ம சித்திரை நட்சத்திரம் சொன்ன உடனே சித்திரம் அது துலாத்திலையும் இருக்குது. அப்போ துளாராசி போய் நம்ம நினச்சிடக்கூடாது. கன்னிராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் சூன்ய மாதம். சிம்பிளாக சொல்லப்போனால் கன்னிராசிக்காரங்களுக்கு புரட்டாசி மாதம் கெடுதலான மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் எந்த சூழ்நிலையிலும் சுப நிகழ்ச்சிகளை அவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். சிம்பிளாக சொல்லப்போனால். இப்போ அடுத்தது என்ன ராசி? துலா ராசி. துலா ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சித்திரை 3, 4, சுவாதி, விஷாகம் 1, 2, 3 பாதம். அப்போ துலா ராசிக்கு உண்டான மாதம் என்ன மாதம் அப்படிங்கிறது தெரியணும். இதுக்கு முன்னாடி கன்னி ராசி அப்படின்னாவே புதன். அப்போ புதன்கிழமை. அப்போ புதன்கிழமையும் அவர்களுக்கு சிறப்பான பலனை கொடுக்காது. ஏன்னா அது சூன்ய மாதத்துடைய, அதாவது அந்த மாதமே சூன்யம் பண்ணுதுன்னா அந்த மாதத்தில் இருக்கக்கூடிய அந்த கிழமையும் பண்ணுமில்ல. அதே மாதிரி துலா ராசி அப்படின்னா துலா ராசிக்கு ஐப்பசி மாதம். ஐப்பசி மாதம் நல்ல மாதம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம்.
ஆனால் துளாராசிக்காரங்க ஐப்பசி மாதத்தில் சுப நிகழ்ச்சிகளை பண்ணக்கூடாது. பண்ணினாங்கன்னா அந்த காலகட்டங்கள் அவர்களுக்கு நிச்சயம் அவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியம் செய்கிறாங்களோ அந்த காரியங்கள் கண்டிப்பாக தோல்வியை தழுவியே தீரும். அது பொருளாதாரமாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், சொத்து, பணம், காசு, வீடு, நிலம், எது வேணாலுமே. இது ஏன் அப்படிங்கிறது நான் நடைமுறையில் சொல்கிறேன். ஏன்னா 2-3 விஷயத்தை பாட்டேன். ஒருத்தர் அடுத்தது பேசுகிறேன். இப்போ விருச்சிக ராசி, விருச்சிக ராசியில் விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை 3 நட்சத்திரம் இருக்குது. அப்போ விருச்சிக ராசியோட மாதம் என்ன மாதம் நம்ம சொல்கிறோம்? கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதம் இருக்கிறதுலையே சூப்பரான மாதம், ஸ்திர மாதம், நல்ல மாதம். கார்த்திகை மாதம்னாவே அற்புதமான மாதம். ஆனால் நம்ம கார்த்திகை மாதம் நல்ல மாதம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் சரியில்லாத மாதம். விருச்சிகத்தில் இருக்கக்கூடிய விசாகம் 4, அனுசம் 1, 2, 3, 4, கேட்டை 1, 2, 3, 4 இந்த நட்சத்திரம் உள்ளவர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் மோசமான மாதம். ஒரு நண்பர் ஜாதகத்தில் நம்ம பார்த்ததில்ல, நம்ம ஜாதகம் பார்த்தது அதுக்கு முன்னாடியே அவங்க ஒரு நல்ல ஒரு ஜோதிடர்கள்கிட்ட ஜாதகத்தை பார்த்து வீடு கட்டுறதுக்கு ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடியே வீட்டை பார்த்துருக்காங்க, இடத்த பார்த்துருக்காங்க, ஜாதகத்தையும் பார்த்துருக்காங்க. ஜாதகத்தில் வீடு கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருந்திருக்குது. அவரும் இந்த தாராளமாக நீங்கள் வீடு கட்டுங்கன்னு அவர் சொல்லிட்டார். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நம்ம ஜோதிடரெல்லாம் சூப்பராக தான் சொல்லியிருக்கிறார். ஜோதிடர் நம்ம குறையே சொல்லக்கூடாது. அந்த ஜாதகம் பார்த்து சொன்ன ஜோதிடரும் எல்லா ஜோதிடருமே தன்னுடைய கருத்துக்களை சூப்பராக தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் வாடிக்கையாளர்கள் அதை கொஞ்சம் பின்பற்றதில்லை. இதுதான் உண்மை, இதுதான் உண்மை. எல்லா ஜோதிடரும் தங்களுடைய கருத்துக்களை நல்லா ஆழமாக விதைச்சிடுறாங்க. ஜோதிடர் சொல்கிறது பர்ஃபெக்ட், எல்லா ஜோதிடரும் சொல்கிறது பர்ஃபெக்ட். ஆனால் அதை இவங்க ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எங்கள் மாமன் சொன்னார், எங்கள் அக்கா சொல்லிச்சு, இந்த மாதத்தில் போட்டால் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க அந்த மாதத்தை என்ன பண்ணிடுறாங்க, கவனிக்கிறது இல்லை. அதே கார்த்திகை மாதத்தில் விருச்சிக ராசிக்காரங்க பூமி பூஜை போட்டிருக்காங்க. பூமி பூஜை போட்டு ஜாதகத்தை எங்கிட்டீங்க, நானும் அந்த ஜாதகத்தை பார்த்தேன். தசா புத்தி நல்லா இருக்குது, 4ஆம் பாவகம் வீடு கட்டக்கூடிய ஸ்தானம் நல்லா இருக்குது, எந்த சூழ்நிலையிலும் மிஸ்டேக் இல்லை, வீடு தாராளமாக எந்திரிக்கணும். ஆனால் எந்திரிக்கலை. 4 மாதம். இப்போ என்ன, இப்போ 4, 5, இப்போ நான் பார்த்த ஒரு 5-6 மாதம் இருக்கும். இப்போ கார்த்திகை, போன கார்த்திகையில் போட்டது கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, பாவனி 10 மாதம் ஆச்சு. வீடு அவருனால எழுப்ப முடியல, எந்திரிக்கல. நான் பார்த்து ஒரு 3 மாதம், ஒரு 6 மாதம் இருக்கிறப்ப நான் பார்த்தேன். அது ஏன் அப்படின்னு நம்ம போய் பார்த்தா அவர் அனுச நட்சத்திரம். பூமி பூஜை போட்டது கார்த்திகை மாதம் போட்டிருக்காரு. நம்ம என்ன சொல்லிக்கிறோம், அந்த மாதம் அவருக்கு சூன்யம். அப்போ சூனிய மாதத்தில் போய் ஒரு வேலை செஞ்சால் சூனியம் மாட்டிக்க மாட்டோமா? இதை நம்ம இது சிம்பிளான லாஜிக் தான். அதாவது நம்ம பேசுறது இதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் தான், நடைமுறையில் சாத்தியப்படுத்தணுமில்ல. எப்பயுமே சின்ன விஷயம்தான், அது பெருசாக வரும். அப்போ இந்த மாதங்கள் நம்ம ஏன் பேசுகிறோம்னா, நம்ம பேசுகிற வீடியோ எப்பயுமே ஒரு விழிப்புணர்வு சார்ந்து தான் நான் வீடியோ பேசுவேன். அதாவது நம்ம பேசுகிறது அடுத்தவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம பேசுகிற விதம் பயனுள்ளதாக இருக்கணும். அப்போ விருச்சிக ராசிக்காரங்க இனிமேல் கார்த்திகை மாதம் பூமி பூஜை போடுவாங்களா? போட மாட்டாங்கல்ல. கல்யாணம் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்கல்ல. புது வீடு வாங்குறதுக்கு இப்போ ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இது பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. பத்திரப்பதிவு பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. உள்ள மொட்டை அடிப்பாங்களா? இல்லை கல்யாணம் பண்ணுவாங்களா? இது மாதிரி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதை பேசிகிட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் உங்களுக்குன்னு ஒரு நல்ல மாதம் இருக்குமில்ல, அந்த மாதத்தில் பண்ணுங்க. இப்போ அதுக்கு அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம். பொதுவாக மார்கழி மாதம். அப்போ தனுசு ராசிக்காரங்க மார்கழி மாதத்தில் இன்னும் பர்டிகுலராக சொல்ல போனால் வியாழக்கிழமை எந்த ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் அவர்கள் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சாங்கன்னா அந்த செயல்பாடுகள் தோல்வியை தழுவுமே தவிர வெற்றியை தராது. அதே மாதிரி
மகர ராசி மாதம் என்ன மாதம்? தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கு. தை பிறந்தால் எங்கே வழி பிறக்கு? மகர ராசிக்காரருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு தை பிறந்தால் வழி பிறக்காது, வலி தான் பிறக்கு. வலி அடி விழுந்தா உழுது பார்த்தீங்களா? வலி, அந்த வலி. ஏன்னா மகர ராசிக்காரங்களுக்கு தை மாதம் சூன்யமான மாதம். மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம் 2, 3, 4, திருவோணம் 1, 2, 3, 4, அவிட்டம் 1, 2 பாதம். அப்ப இந்த நட்சத்திரம் கொண்ட மகர ராசி நண்பர்களுக்கு இந்த தை மாதம் சூன்ய மாதம் என்ற ஒரே காரணத்தால் திருமணம் செய்வதோ, நிலம் வாங்குவதோ, பூமி வீடு கட்டுவதோ, சொத்து சேர்க்கை பண்ணுவதோ, இல்லை தனிப்பட்ட முறையில் மொட்டை அடிக்கிறதோ, காது குத்துறதோ, இல்லை கல்யாணம் பண்ணுறதோ, நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் இந்த மாதத்தில் செஞ்சீங்கன்னா நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆப்பு அப்படின்னு நம்ம சொல்லிவிடலாம். அவங்களே வச்சுக்கிட்டாங்க ஒரு ஆப்பு. சூனியம் வச்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். வேற யாரும் வைக்க தேவையில்லை, அவனே வச்சுக்குவேன். அடுத்தது கும்பராசி. கும்பராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? அவிட்டம் 3, 4, சதயம், பூரட்டாதி 1, 2, 3. அப்ப இந்த மாசம் நல்ல மாசமானா சூப்பரான மாசங்க. மாசி மாசங்கிறது எப்படிப்பட்ட மாசம்? அது ஸ்திர மாசம், அருமையான மாசம். 2 காலச்சக்கரத்தில் 2, 5, 8, 11 இந்த மாசங்கள் எல்லாமே சூப்பரான ஸ்திர மாசம், நல்ல மாசம். எந்த காரியத்தை செஞ்சாலும் நிலைய சன்னக்கட்டை போட்ட மாதிரி அப்படியே சக்கு நிற்கும், சன்னை போட்ட மாதிரி. அப்ப இந்த மாசம் நல்ல மாசம் தான், நான் தப்பு சொல்லல. ஆனா ஒரே ஒரு இந்த 3 நட்சத்திரத்திற்காரர்களுக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் சூன்யம். அப்ப இந்த கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை வரக்கூடிய நாட்களிலோ அல்லது மாசி மாசத்திலேயோ உங்களுக்கு நல்ல மாசம் தாங்க. ஆனால் நீங்கள் நல்ல காரியத்தை செஞ்சுக்கூடாது. நல்ல காரியம்னா தெரியுமில்லைங்க, எல்லாமே நல்ல காரியம் தான். சிரிச்சுக்கிட்டு இருக்கிறது பூரா நல்ல காரியம், அழுதுகிட்டு உருட்டு இருக்கிறது பூரா கெட்ட காரியம், மூஞ்சி சுண்டி போய் ஒரு தொங்கி ஒரு பக்கம் உட்கார்றது பூரா கெட்ட காரியம். இல்லை, பொதுவாக ஒரு நல்ல காரியம்னா அந்த காரியத்துக்கு பிறகு சிரிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தா அது நல்ல காரியம். ஒரு காரியத்துக்கு போய் அப்படியே கவலையோடு உட்காந்துருந்தா அதெல்லாம் கெட்ட காரியம். இவ்வளோதான் மேட்ரு. சாப்பிட்டுக்கலாம். அப்போ இந்த மாதம் கும்பராசிக்காரங்க மாசி மாதத்தை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்குங்க. இது நான் நடைமுறையில் நிறைய பார்த்துருக்குறோம். ஆனால் கேட்குறதுக்கு என்னமோ பொசுக்குன்னு இருக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனால் வேல்யூ அதிகமாக இருக்கும். எறும்பு துளுண்டு தான், ஆனால் யானையோடைய காதுக்குள்ளே போச்சுன்னா யானை அவுட்டு. அதனால தான் தூங்குறப்பையும் எப்பயுமே யானை காதை ஆட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி இருந்தாலும் அந்த காது அந்த ஆட்டுறதுல எறும்பு பறந்துருமல்ல. அதே மாதிரி மீனராசி. மீனராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் என்ன? பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி 1, 2, 3, 4 பாதம், ரேவதி 1, 2, 3, 4 பாதம். இன்னும் நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே எந்த பாதம் எதுக்குள் இருக்குது, இது எதுக்குள் இருக்குதுங்கிறதுக்கே நிறைய டவுட் இருக்கும். நம்ம சொல்லி இது மாதிரி இடத்துல எல்லாம் பேசி நம்ம இங்கே பாருங்க, நான் சிம்பிளாக மீன ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஆகாதுன்னு கூட சொல்லலாம். ஆனால் என்னதான் இருந்தாலும் ராசின்னு சொல்கிறத விட ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறப்ப அந்த நட்சத்திரத்துக்கு வேல்யூ அதிகம். ஏன்னா ராசி என்பது பொதுவான தன்மை, நட்சத்திரம் என்பது தனித்தன்மை. ஒருத்தர் ராசி மாதிரி செயல்படுவானா நட்சத்திரம் மாதிரி செயல்படுவான்னா ராசி மாதிரி செயல்படுறத விட நட்சத்திரமாக தான் செயல்படுவான். இப்போ மேச ராசிக்காரங்களே நம்ம எல்லாருமே கோபக்காரன், கொடூரக்காரன், செவ்வாய் தான் அந்த வீட்டு அதிபதி, அவங்க பேசுனா கொஞ்சம் எந்நேரம் ஒரு விரக்தியாக பேசுவாங்க, அப்படி பேசுவாங்க அப்படின்னு செவ்வாய் மாதிரி உருன்னு இருப்பாங்க. அப்படி பேசிடக்கூடாது. ஏன்னா அங்கே அஸ்வினி இருக்கு, பரணி இருக்கு, கிருதி இருக்கும். பரணி பேசுனா ஜாலியாக பேசு, சிரிச்சுக்கிட்டு பேசு. சூரியன் பேசுனா ஒரு நிர்வாகத்தோட பேசு, கண்டிப்பாக பேசும், இதை செஞ்சே தீருன்னு பேசும். கேது பேசுனா அது ஒரு விரக்தியில் பேசும். இந்த கேது நட்சத்திரத்துக்காரங்களெல்லாம் பேச சொல்லி பார்த்தா என்னமோ நடக்கிறப்ப நடக்கட்டும். கேது நட்சத்திரத்துக்காரங்களை பேச சொன்னால் நடக்கிறப்ப நடக்குங்க, நம்ம என்னங்க அதெல்லாம் ஆண்டவன் கையில் இருக்குது, நம்ம கையில் என்ன இருக்குது, நடக்கிறப்ப நடக்கும். இது மாதிரி. அப்போ இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதம் சூன்யம்? பங்குனி மாதம்.
அப்போ மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரக்காரர்கள் பங்குனி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சிகளையும் செய்யாதீர்கள். மீண்டும் சொல்கிறேன், சுப நிகழ்ச்சினா நிலம் வாங்கிறது, வீடு கட்டுறது, கல்யாணம் பண்ணுறது, மொட்டை அடிக்கிறது, பத்திரப்பதிவு பண்ணுறது, குறிப்பிட்டு வீடு கிரகப்பிரவேசம் பண்ணுவதும் கூட இந்த மாதங்கள் இவர்களுக்கு சூன்யமான மாதம் அப்படிங்கக்கூடிய காரணத்தினால நீங்கள் இந்த மாதத்தில் அவர்களுடைய ராசிக்கு எந்த மாதம் சூன்யமோ அந்த மாதத்தில் எந்த காரியத்தையும் உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்துக்கு செய்யாதீங்க. செஞ்சீங்கன்னா நிச்சயம் அந்த காரியத்தில் தோல்வியை தழுவும். நீங்களே கூட மனசில் யோசனை பண்ணி பாருங்க, ஏதாச்சும் உங்களுடைய ராசிக்கு சூன்யமான மாதத்தில் ஏதாச்சும் காரியம் செஞ்சு சக்ஸஸ் ஆகியிருக்கிறீங்களா, தோற்றுருக்கிறீங்களா அப்படின்னு பாருங்கள். கண்டிப்பாக அது சூன்யமாக தான் நிறைவு பெற்றிருக்குமே தவிர சக்ஸஸாக கண்டிப்பாக நிறைவு பெற்றிருக்காது. இப்படி ஒரு அற்புதமான ஒரு முதல் நிகழ்வாக, முதல் பேச்சாக இப்படி ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை, ஒரு விழிப்புணர்வு சார்ந்த விஷயத்தை சொல்லிக்கொண்டு அடுத்த பேச்சாளர்களை நம்ம அன்போடு வரவேற்கலாம். என்னுடைய பேச்சை இனிதே நிறைவு செஞ்சுக்கிறேன். சரவணபவ ஜோதிட அறிவாலயம் வழங்கக்கூடிய ஜாமக்கோல் பிரசன்ன வகுப்பு புதிய அப்டேட். ஒரு அற்புதமான அழகான வகுப்பு மாணவர்களின் வேண்டுகோளுக்கு இணங்க 8/10/2025 புதன்கிழமையிலிருந்து. இப்போ இந்த பிரசனத்தின் மூலம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாமா, ஜாதகமே இல்லைன்னா கூட அவங்க என்ன கேள்விகள் கேட்குறாங்களோ, ஒரு திருமணமாக இருக்கட்டும், புதிய வீடு கட்டலாமான்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை என் இடத்துல வாஸ்து குற்றம் இருக்குதான்னு கேட்குறது, இல்லை இடத்துல தோஷம் இருக்குதான்னு கேட்குறது, இல்லை ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இந்த பொண்ணை பார்க்க போகலாமா, வண்டி வாங்கலாமா, இப்படி புதிய புதிய அப்டேட்டுகள் நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலுமே அந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு ஜாதகமே இல்லைன்னா கூட அந்த ஜாமக்கோல் பிரசனத்தை போட்டு பார்த்து இதை செய்யலாம், இது செய்ய வேணான்னு அழகாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வகுப்பு. இந்த வகுப்பில் கலந்துக்கலான்னு ஆர்வம் உள்ளவங்க கீழ்கண்ட நம்பரை கண்டிப்பாக தொடர்பு கொண்டு வகுப்பில் இணைந்துக்குங்க. வணக்கம்.